டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இயேசு மரியா ஜோசேப்பின் திருக்குடும்ப பெருவிழா, ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இல்லறம் மற்றும் துறவறம் ஆகிய இரு வார்த்தைகளுமே அறம் என்ற வார்த்தையை தம்மில் தாங்கியுள்ளன. அறம் என்றால் ஒழுக்க நெறி என்று பொருள். எனவே திருமண வாழ்விற்கு என்று ஒரு ஒழுக்க நெறியும் துறவற வாழ்விற்கு என்று ஒரு ஒழுக்க நெறியும் உண்டு என்ற உண்மையைத்தான் இல்லறம் துறவறம் என்ற வார்த்தைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இல்லறம் என்பது தனக்கும் சக மனிதர்களுக்கும் இடையேயான உறவை ஆழப்படுத்துவதன் வழியாக மகிழ்ச்சியை கண்டுகொள்வதற்கான வழியை காட்டுவதாகும். துறவறம் என்பது தனக்கும் கடவுளுக்குமான உறவை ஆழப்படுத்துவதன் வழியாக மகிழ்ச்சியை கண்டுகொள்வதாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், உறவே தலையாய அறமாக விளங்குகிறது. உறவை தலையாய அறமாக கொண்டு வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம். நம் குடும்பங்களும் உறவை தலையாய அறமாக கொண்டு வாழ இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். முதல் வாசகம் 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 20 முதல் 22 முடிய மற்றும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டுப்பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போ, உமது இல்லத்தில் தங்கியிருப்போ, பேறு பெற்றோ, பேறு பெற்றோ, பேறு பெற்றோ. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் இருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோ, பேறு பெற்றோ, பேறு பெற்றோ. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோ. அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோ. ஆண்டவோர் பேறு பெற்றோ, பேறு பெற்றோ, பேறு பெற்றோ. படைகளின் ஆண்டவரே,
என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவிசாய் தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 21-24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். போதகர்கள் நடுவில் அமர்ந்திருந்த இயேசுவை அவருடைய பெற்றோர் கண்டுகொள்ளுகின்றனர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 41-52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார்கள். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார்கள். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினார்கள். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து
கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு இளம்பெண் வாலிபன் ஒருவனை பார்த்து, நீ என்னை திருமணம் செய்து கொண்டாய் என்றால் நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வேன் என்றாளாம். அதற்கு அந்த வாலிபன், என் வாழ்வில் பிரச்சனைகள் என்று பெரிய அளவில் ஏதுமில்லை என்று சொல்ல, அந்த பெண், இப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் ஏதுமில்லாமல் இருக்கலாம், என்னை திருமணம் செய்து கொள், அப்பொழுது உன் வாழ்விற்குள் பல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் பகிர்ந்து கொள்ளுவேன் என்றாளாம். அன்பிற்குரியவர்களே, உறவுகள் வித்தியாசமானவை. ஒரு பக்கம் உறவுகள் இல்லாமல் மனிதர்களாகிய நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. தனிமையுணர்வு நம்மை தள்ளாட வைக்கின்றது, ஏக்கம் நம்மை ஏங்க வைக்கிறது. எனவேதான் உறவுகளை நாம் முழுமூச்சாக தேடுகின்றோம். ஆனால் இன்னொரு புறமோ தனிமையுணர்வை போக்குகின்ற உறவுகளே வேறு விதமான பிரச்சனைகளை நமது வாழ்விற்குள் கொண்டு வந்து விடுகின்றன. புரிந்து கொள்ளாமை, விட்டுக் கொடுக்காமை, இணைந்து செயல்பட முடியாமை, யார் பெரியவர் என்ற போட்டி போன்ற பல சிக்கல்கள் வாழ்விற்குள் வந்துவிடுகின்றன. உறவுகள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை என்பதுதான் பல மனிதர்களது வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது. இது திருமண உறவிற்கும் பொருந்தும். இறைவன் மனித வாழ்விற்கு உறவை கொடுத்ததன் நோக்கம், மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியாலும் நிறைவினாலும் நிரம்பி வாழ்வை நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நமது முதிர்ச்சியின்மையின் காரணமாகவும் மூடிய மனதின் காரணமாகவும் விளையாட்டுக் களமாக இருந்து மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்க வேண்டிய உறவுகளை போராட்டக் களமாக ஆக்கி வேதனைக்கான காரணமாக ஆக்கிவிட்டோம். இன்று நாம் நினைவு கூறும் திருக்குடும்பமும் இன்றைய வாசகங்களும் நம் உறவு வாழ்வை, முக்கியமாக குடும்ப உறவை எவ்வாறு மேலான ஒன்றாக மாற்றிக்கொள்வது என்பது குறித்து பேசுகின்றன. திருமண வாழ்வின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தனிப்பட்ட வெறுப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் தூக்கி பிடித்துக் கொண்டு அதற்கு ஏற்ப மற்றவர்களை மாற்ற முயல்வதாகும். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி எண்ணங்களும் மனப்பக்குவங்களும் சிந்தனை போக்கும் உண்டு. இத்தகைய எண்ணங்களும் மனப்பக்குவங்களும் தம்மிலே முழுமையானவையும் அல்ல, மாறாதவையும் அல்ல. எனினும் இத்தகைய முழுமையற்ற எண்ணங்களும் அவற்றிலிருந்து புறப்படும் அரைகுறையான எதிர்பார்ப்புகளும் சிறப்பானவை என்றும் சரியானவை என்றும் நாம் எண்ணிக்கொள்கிறோம். மேலும் நமது எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப பிறரை மாற்ற முயல்கின்றோம். இந்த நிலையில்தான் உறவில் எல்லாவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நுழைய ஆரம்பிக்கின்றன. பிரச்சனைகளுக்கு காரணமான தனி மனித விருப்பங்களை தூக்கி பிடிக்காமல் பிரச்சனைகளை தாண்டி நம்மை இணைக்கின்ற இறை விருப்பத்தை தூக்கி பிடித்த குடும்பம்தான் திருக்குடும்பம். யோசேப்பு மரியா தம்பதியினர் தங்களது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனது விருப்பத்தை தேடக்கூடியவர்களாகவும் அதை தேர்ந்து தெளியக்கூடியவர்களாகவும் இருந்தனர். மரியா நடந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததன் மூலம் இறை திருவுளத்தை நாடக்கூடியவராக இருந்தார். லூக்கா 2:19 மற்றும் 51 வசனங்கள். புனித யோசேப்போ கனவின் வழியாக இறை திருவுளத்தை தேர்ந்து தெளிகின்ற ஆற்றலை பெற்றிருந்தார். மத்தேயு 1:20, 2:13 மற்றும் 22. மனித விருப்பம் உறவு வாழ்வை உருக்குலைக்கின்றது. இறைவனது விருப்பம் மனித உள்ளங்களை உருவாக்குகின்றது. மனித விருப்பம் பிரிவினைக்கான காரணமாக இருக்கிறது, இறை விருப்பம் இணைப்பிற்கான காரணமாக இருக்கிறது. மனித விருப்பம் யார் பெரியவர் என்ற போட்டிக்கான காரணமாக இருக்கிறது, இறை விருப்பமோ எல்லோரும் சமமானவரே என்ற மனநிலையை தருகிறது. அன்பிற்குரியவரை, அடுத்தபடியாக குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் எழுவதற்கான இன்னொரு காரணம் அன்பை விட அதிகமாக பொருளாதாரத்தையும் வசதியையும் மையப்படுத்துவதாகும். வசதியை மையப்படுத்துகின்ற வாழ்வில் அன்பு 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுகின்றது. இதுவே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகி விடுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை.
கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்ற வார்த்தைகளை வாசிக்கின்றோம். இந்த வார்த்தைகள் நம்மை ஒருவர் மற்றவரோடும் கடவுளோடும் இணைக்கின்ற தன்மையை அன்புதான் தன்னிலே தாங்கி இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றன. வாழ்வில் அன்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார வசதியை மேம்படுத்த ஓடுவது கிளியை சாகடித்துவிட்டு அதற்கு தங்கக்கூண்டு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது போன்றதாகும். மன்றாடுவோமாக. தந்தையாகிய இறைவா, எங்களின் மனநிலைகளும் செயல்பாடுகளும் உறவு வாழ்வை ஊனப்படுத்துபவையாக அல்ல, உயர்த்துபவையாக இருப்பனவாக. ஆமேன். அன்பின் சின்னம் திருக்குடும்பம், ஆண்டவர் அமைத்திட்ட அருட்குடும்பம், இதோ அடிமை என்றே இயேசுவை ஈந்திட்ட தாயின் எழிற்குடும்பம். அன்பின் சின்னம் திருக்குடும்பம், ஆண்டவர் அமைத்திட்ட அருட்குடும்பம், இதோ அடிமை என்றே இயேசுவை ஈந்திட்ட தாயின் எழிற்குடும்பம். அன்பின் சின்னம் திருக்குடும்பம். உன்னத தேவ மகனாம் கிறிஸ்துவின் பூணுயிர் யாவையும் உலகிற்கு அளித்து, உன்னத தேவ மகனாம் கிறிஸ்துவின் பூணுயிர் யாவையும் உலகிற்கு அளித்து, எம்மையை மீட்க தம்மையை தந்திட்ட இயேசுவை உலகிற்கு அளித்திட்ட குடும்பம். அன்பின் சின்னம் திருக்குடும்பம். ஐவராக விளங்கிடும் குடும்பம், ஒளியின் தேவனை தந்திட்ட குடும்பம். ஐவராக விளங்கிடும் குடும்பம், ஒளியின் தேவனை தந்திட்ட குடும்பம். ஓயாத நோயால் துயர்படுவோர்க்கு ஔடதமாய் இறைவனை தந்த குடும்பம். இதுவே நாமும் அன்பால் இணைந்து இனிதே காண்போம் திருப்பலி தொடர்ந்து. அன்பின் சின்னம் திருக்குடும்பம், ஆண்டவர் அமைத்திட்ட அருட்குடும்பம், இதோ அடிமை என்றே இயேசுவை ஈந்திட்ட